பிள்ளையே, இந்த பதிவை கேட்க நீ தயாராகி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை உன்னால் கேட்க முடியும். ஏனென்றால் சலசலப்பு கொண்டோ ஏன் நான் உனக்கு குறி சொல்லப் போகிறேன். அதனால் தனிமையில்தான் இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு புரியும். அதனால்தான் சில விஷயங்கள் நான் சொல்லும்படி கேட்டால்தான் இந்த வாராகி தாயானவள் உனக்கு குறி சொல்ல போகிறேன். நான் குறி மட்டும் சொல்லப் போவதில்லை. உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்ற அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சமாக அனைத்தையும் சொல்லப் போகிறேன். இதை கேட்பதற்கு நீ தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்வது அனைத்தும் உனக்கு புரியும். எப்படி புரியும் தெரியுமா? சலசலப்பு கொண்டு கேட்டால் புரியாது, சலசலப்பு இல்லாமல் கேட்டால் புரியும். அதே போல் இது நடக்குமா, இது என்ன நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா என்று அவநம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக இந்த விஷயமானது ஒன்று கூட புரியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏனென்றால் எனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என் தாய் ஏதோ ஒரு விஷயத்தை காரணமாக சொல்ல வந்திருக்கிறார்கள். நான் சிறப்பாக சில விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மன அமைதியுடன் தைரியமாக கேட்கப் போகிறேன். என்னுடைய தைரியத்தாய் அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் அனைத்துமே மாறப்போகிறது என்று நம்பிக்கையோடு கேட்டால்தான் இந்த பதிவானது அனைத்து விஷயங்களும் உனக்கு புரியும். ஏனென்றால் நான் தெய்வ வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். இது சத்திய வாக்கு. ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்கு சொல்ல இருப்பது, நடக்க இருப்பது அனைத்தும் இதில் சாத்தியம். அதனால்தான் இந்த பதிவினை கேட்டாலே உனக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லுகிறேன். இப்பொழுது ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் கேட்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் சலசலப்பு இல்லாமல் சிந்தனையில் இந்த வாராகி தாயை மட்டும் மனதார நினைத்து கொண்டு ஒவ்வொரு தருணமும் என் தாய் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்று முக்கியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் அதே போல் மன அமைதியுடன் நீ என் தங்க பிள்ளையே கண்களை மூடி கேட்க தயாராகிவிட்டாயா? இதோ இந்த விஷயத்தை சொல்கிறேன். முதலில் கேள். சில விஷயத்தில் ஆழமாக யோசிப்பது, ஏமாறுவது, அதே போல் பயம் கொள்வது, அதே போல் மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைக்கு கடுகளு கூட மதிப்பு கொடுக்காதவர்களை நினைத்து அழுவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். அதனால் தான் இப்பொழுது உன்னை கண்ணில் காட்டி கொடுத்தேன். ஆனால் ஏமாற்றுவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி எனக்கு செய்து விட்டார்களே என்று ஏன் அதை நினைத்து அழுகிறாய்? ஏன் என் தங்க பிள்ளையே, ஏன் அதை நினைத்து அழுகிறாய்? அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டி அடித்தேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து அழுவாயா? அதை தான் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் வராது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம் தாய் செய்தால் நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் வாராகி தாய் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு எப்படி கெட்டது நடக்கும், கெட்ட மனிதர்கள் எப்படி என் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறாயா? என் வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்துவிட்டேன். என் உறவு என்னிடம் பேசுவதில்லை. என் உறவு என்னை விட்டு விலகிவிட்டது. ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், வஞ்சத்தை செய்கிறார்கள். அவர்களை தான் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். ஆனால் நீ எனக்கு என் உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாக தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளையின் வீட்டில் நான் இருக்க விரும்பவில்லை. அதனால் தான் இப்பொழுது உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளை, அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த தாயின் ஆசை. எப்பொழுதுமே வாராகி தாயின் தங்க பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எது இழந்தாலும், எப்படி என் தங்க பிள்ளையே, எதை இழந்தாலும், உயிரே போனாலும் என் தாய் மீட்டெடுப்பார்கள் என்ற தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தைரியமாக இருந்தால்
உயிர் போகும் நிலையில் கூட உனக்கு உதவி செய்ய இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வருவேன் என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் நீ சர்வசாதாரணமான பிள்ளை கிடையாது. இந்த வாராகி தாயின் வரம் பெற்ற பிள்ளையாவாய் நீ. இந்த செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவையும் நம்பி உன்னுடைய தாயை இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதை தான் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அழாதே தங்க பிள்ளையே. பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று இந்த கடன் பிரச்சனையிலும் சரி, உறவு பிரச்சனையிலும் சரி, உனக்கு அனைவரின் முகத்தையும் நான் தெரியப்படுத்தி உனக்கு வழி நடத்துவேன். உன் வாராகி தாய் இதை சொல்லி கொடுக்கிறேன், கவனமாக பார்த்துக்கொள் என்று நான் சொன்னேன். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? ஏமாற்றிய உறவு, அடுத்தவரிடம் பேசி கொண்டிருக்கும் உறவு, உன்னை இழந்துவிட்டேன் என்று கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத உறவுக்கெல்லாம் உட்கார்ந்து 1 மணி நேரம் அழுகிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, குறி சொல்கிறேன் என்று தாய் சொல்லிவிட்டேன், ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டுதானே இந்த விஷயம் எல்லாம் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு, துரோகம் செய்த உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கு உன் வார்த்தைக்கு ஒரே ஒரு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காத உறவை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே. தேடாதே என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையில் சில விஷயம் உன் மீது அன்பு இல்லாதது, அவமதிப்பது, அதே போல் பொய் சொல்லுவது, பொறாமை பிடிப்பது என உறவை உன்னுடன் வைத்திருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காது. இதைதான் உனக்கு பல முறை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அழாதே, தைரியமாக இரு. எவர் எதை செய்தாரோ அதற்கெல்லாம் தண்டனையை நான் கொடுக்கிறேன். நீ தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட யோசிக்காதே. உனக்கு இன்றைய தினத்தில் இருந்து, இந்த அருள் வாக்கை கேட்கக்கூடிய நிமிடத்தில் இருந்து உனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கு. நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இது சத்தியம் என் தங்க பிள்ளையே. எந்த வகையிலாவது வந்து உனக்கு உதவி செய்வேன். பண உதவியாக இருந்தாலும் சரி, நீ பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் சரி. இன்று கண்ணீரை துடைத்துவிட்டு என் தாய் எனக்கு பிடித்த உதவி செய்கிறார்கள், என் மனம் புரிந்திருக்கிறது, என் உணர்வு அவர்களுக்கு புரிந்திருக்கிறது, புரியாதவர்களிடம் என்று போராடி நான் காலில் விழுவதை விட புரிந்த என் தாய் எனக்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், எனக்காக என் தாய் பார்த்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் தாய் எனக்கு செய்து கொடுக்கிறார்கள், எனக்காக உதவி செய்கிறார்கள், வருகிறார்கள் என்று என் தாய் சொல்லியிருக்கும் பொழுது நான் அழாமல் இன்றையில் இருந்து எனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்க போகிறேன் என்று ஒரு கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும். மலையளவு மாற்றத்தை என் தங்க பிள்ளைக்கு நான் வந்து கொடுப்பேன். ஒரே ஒரு சிறு விஷயம் என் தங்க பிள்ளையோ, இதோ இருக்கிறது அல்லவா, இந்த நாணயம்தான் உனக்கு வழிகாட்டியாக அமைய போகிறது. ஏன் தெரியுமா? உனக்கு நான் லக்ஷ்மியாக வருகிறேன். பல உறவு நீ கரம் பிடித்தாய், உனக்கு வாழ்க்கை துணையாக வருவார்கள், வசதி வாய்ப்பு என கொடுப்பார்கள். அதே போல் எனக்கு அவர்கள் உயிராய் உறவாய் எங்கு சென்றாலும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையாக பொய்யான நபரை கரம் பிடித்து விட்டாய். ஆனால் அவர்கள் நடுத்தருவில் நிற்கதியாக இன்று நிற்க வைத்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்று இந்த நாணயத்தை உன் கரத்தில் பிடித்துக்கொள், கெட்டியமாக பிடித்துக்கொள். உனக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஓம் ஹைம் க்ளீம் வாராகி வசி வசி ஸ்வாகா என்று சொல். அப்படி உன்னால் சொல்ல முடியவில்லையா? வரம் தரும் வாராகியே நமக என்று 9 முறை சொல்லி உன் வேண்டுதலை சொல்லி இந்த நாணயத்தை எங்கு வேண்டுமென்றாலும் கூட்டி செல். இல்லாத தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக் கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு பல மடங்கு 1000 மனிதர்களுடைய பலமானது உனக்கு கிடைக்கும். நான் உன்னுடன் வந்து வெற்றியை கொடுப்பேன். எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிட்டும். அதே போல் என் தங்க பிள்ளையே,
எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல், இந்த வாராகி தாய் வருவேன், நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதில் மறந்து விடாதே. அதை மட்டும் புரிந்து கொள். நான் உன் கையில் இருக்கும் பொழுது அனைத்தும் உனக்கு வெற்றிதான். அதனால் உடனே இந்த நாணயத்தை வாங்கி உன் கரங்களில் எங்கு வேண்டுமென்றாலும் கூட்டி செல். நான் உனக்கு துணையாக வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் சரி செய்து உனக்கு வழித்துணையாக நான் வருகிறேன். உனக்கு நல்ல துணையும் நல்ல வாழ்க்கையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியாக அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்க போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?